ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி ஹால்ன்ற சிம்பலையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஆடி மாதத்தில் ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட குலதெய்வம் எதுவோ அந்த அம்மனோ இல்லை வாட்டெவர் மேபி அவங்களுக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்களோட குலதெய்வமான பச்சையம்மனுக்கு தான் நாங்கள் பூஜை பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய குலதெய்வமான பச்சையம்மனுக்கு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்றது ஒரு ஆடி மாதத்தில் ஒரு ஐதீகமாகவே பெரியவங்க சொல்லுவாங்க. கோவிலுக்கெல்லாம் போய் கூட பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம்லாம் வேறு இருக்குது. நான் எங்கள் குலதெய்வத்தை அந்த ஒரு நாள் தான் ஸ்பெஷலாக கும்பிடுவேன்னா அப்படிலாம் இல்லை. எந்த பூஜை பண்ணாலுமே நான் அவங்கள வழிபாடு பண்ணுவேன். என்னோட நிறைய வீடியோஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாகவே என் குலதெய்வத்தை நான் நார்மல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அந்த மாதிரி பூஜை பண்ணுறதும் உண்டு. சண்டேஸ்லேயும் நான் பூஜை பண்ணுவேன். குலதெய்வம் சண்டே அன்றைக்கும் நம்ம பூஜை பண்ணலாம். ஸோ நான் சண்டேஸ்லேயும் பூஜை பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைடே பண்ண முடியலன்னா நான் சண்டே பண்ணியிருக்கேன். பட் இந்த வாரம் என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த வாரம் இல்லை, இந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ 5 வெள்ளிக்கிழமையும் நான் நார்மலாக பூஜை பண்ணேன். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம், ஏன்னா பச்சையம்மனுக்கு நம்ம புடவை சாத்துற பழக்கம் எங்கள் மாமியார் வீட்டு பழக்கத்தில் உண்டு. எங்கள் அம்மா வீட்டு சைடும் அந்த மாதிரி பழக்கம் உண்டு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிற பழக்கம் உண்டு. இந்த தடவை நான் ரொம்ப சிம்பிளான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கிராண்டானும் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப ஓஹோ அப்படின்னும் நான் பண்ணல. அதாவது வரலட்சுமி விரதம் பண்ணேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஓஹோன்னு நான் பண்ணலை. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் நான் பண்ணலை. எதெல்லாம் மேண்டேட்ரியோ குலதெய்வத்துக்கு எதெல்லாம், ஏன்னா எங்களுது பெண் தெய்வம். பெண் தெய்வம்க்கு சில வழிபாடு முறை உண்டு. எங்களது வெறும் பெண் தெய்வம் மட்டும் கிடையாது. பச்சையம்மன் தாயார், முனீஸ்வரன் ரெண்டுமே எங்களுக்கு குலதெய்வம் தான். பட் முனீஸ்வரனை நாங்கள் வீட்டில் வழிபாடு பண்ண மாட்டோம், கோவிலில் தான் வழிபாடு பண்ணுவோம். அவரை மனசில் நினச்சிப்போம். குலதெய்வ பூஜை வீட்டில் பண்ணும் போதெல்லாம் நாங்கள் மனசில் நினச்சிட்டு அவரையும் வேண்டுதல் பண்ணும் போது அவருக்கும் வேண்டுதல் பண்ணுவோம். கோவில் வழிபாட்டில் தான் அவரை நாங்கள் வழிபாடு பண்ணுவோம். வீட்டில் திருவுருவ படமாகட்டும், பூஜைகள் ஆகட்டும், எல்லாமே பச்சையம்மன் தாயாருக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா முதன்மையான குலதெய்வம் யார் எங்களுக்கு அப்படின்னா பச்சையம்மன் தாயார் தான். ஸோ அவங்களுக்கு தான் முதன்மையான வழிபாடு நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் புடவை, ஜாக்கெட்டு, வளையல் அதெல்லாம் எடுத்து வச்சு என்னெல்லாம் அவங்களுக்கு மேண்டேட்ரியாக வைக்கணுமோ, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, அதுக்கப்புறம் சீப்பு, கண்ணாடி அதெல்லாமே வச்சு, பழம் வச்சு, சக்கரை பொங்கல், மெதுவடை செஞ்சேன். பால் பாயாசம் நான் செய்யலை. ஏன்னா நான் ஈவினிங் தான் பூஜை பண்ணேன். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நாங்கள் ஈவினிங்கில் தான் பூஜை பண்ணுவோம். கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் மட்டும், கோவிலுக்கு நாங்கள் எப்போ போகிறோமோ, காலையில் போனால் காலையில் பூஜை பண்ணுவோம், ஈவினிங் போனால் ஈவினிங் பூஜை பண்ணுவோம். அது எப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோமோ, ஏன்னா சென்னையிலேருந்து நான் இருக்கிறது சென்னையிலேருந்து எங்கள் குலதெய்வம் கோவில் நியர்லி ஒரு 4 to 4.5 hours ட்ராவலிங் இருக்கும். ஸோ நாங்கள் போகிற நேரத்தை பொறுத்து நாங்கள் பூஜைகள் அவங்களுக்கு கோவில் வழிபாடில் நாங்கள் பண்ணுவோம். வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் டைம் தான், அதாவது 6 மணிக்கு மேலே தான் பூஜை வழிபாட்டை நாங்கள் யூஸ்வலாகவே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம போவோம் இல்லைங்களா, ஒரு நாள் தேர்ந்தெடுத்து நம்ம போவோம் இல்லைங்களா, நாங்கள் யூஸ்வலாக ஞாயிற்றுக்கிழமை தான் குலதெய்வ கோவிலுக்கு போவோம்.
ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணி அன்றைக்கி தான் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடெல்லாம் பண்ணுற பழக்கம் எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து நிறைய கடா வெட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என் பையன் விளையாடிட்டு இருக்கான், இங்கேயும் அங்கேயும் வந்து விளையாடிக்கிட்டு அவர் ஜாலியாக எனக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ தான் வந்து 9 months பேபி. ஸோ அவருக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். அவர் பேர் வந்து மிஸ்டர் சுஜன்ராஜ், என் பாப்பா பேர் வந்து மிஸ் சாதனாஸ்ரீ. ஸோ 2 பேருக்கும் காமனாக அந்த மாதிரி பேர் செட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அவர் விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் கோவில் வழிபாடு பேக் டு த ஃபார்ம். கோவில் வழிபாட்டில் வந்து கடா வெட்டுற பழக்கம்லாம் உண்டு. எங்கள் கோவிலில் நான்வெஜ் செய்வாங்க, எங்கள் குலதெய்வ கோயிலில் நான்வெஜ் செய்வாங்க. ஸோ அதனால் யூஸ்வலாக எங்களுக்கு என்ன விசேஷம், எங்கள் கோவில் குலதெய்வ கோவில் விசேஷம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம். அதனால நாங்கள் கோவில் போய் வழிபாடு பண்ணுறது அத்தனையுமே நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பண்ணுவோம். நான் அந்த இது சூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கோவில் போகிறோன்னா அதுக்கு முந்தின வாரம் இருக்கிற வெள்ளிக்கிழமை வந்து வீட்டில் வந்து குலதெய்வ பூஜை அம்மன் வழிபாடு வந்து நாங்கள் பண்ணுற பழக்கம் வந்து எங்களுக்கு உண்டு. ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வர சண்டே வந்து நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னா ஆமாம் நான் போயிருந்தேன். அந்த விலாகும் டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வரும். மேபி இதுக்கு அடுத்த விலாகாக இருக்கலாம், இல்லை எப்படின்னு தெரியல. அது என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன், அவர் மைண்ட் செட்டை பொறுத்து அவர் மிஸ் மேட்ச் பண்ணுறாரா இல்லை சீக்வன்ஸாக கொடுக்குறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறது தான் என்னோட வேலை, எடிட்டிங், அதுக்கப்புறம் வீடியோ சீக்வன்சிங். ஸோ வீடியோ எந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகணும், எப்படி ரிலீஸ் ஆகணும், எத்தனை நிமிஷத்தில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் என் ஹஸ்பண்டோட பார்ட். ஸோ நாங்கள் 2 பேருமே மர்ஜ் பண்ணி தான் யூடியூப்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நான் பண்ணுவேன். பேக்ரவுண்டில் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. வாய்ஸ் ஓவர்லாம் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கோவில் போயிருக்கோம். அந்த பூஜையும் வரலாம், வீடியோவில் வந்து அவர் கொடுப்பாரு உங்களுக்கு டெடிக்கேட்டடாக. ஸோ அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை தான் இதை நான் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து அம்மனுக்கு வழிபாடு பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் முக்கியமான தேவைகளோ அதெல்லாம் பண்ணியிருந்தேன். நான் பஞ்சகவ்ய விளக்கு வந்து கம்பல்சரி தினமும் பூஜை பண்ணுறதுலேயே நான் ஏற்றுவேன். அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி சாம்பிராணி தீப தூப ஆராதனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. தீப தூப ஆராதனை அப்படின்னா என்ன, நம்ம வந்து தீபம், அதாவது கற்பூர தீபம் வந்து தீபம் அப்படின்றது விளக்கில் நம்ம இது பண்ணுறது தான் தீபம். ஸோ அந்த தீப தூப ஆராதனை அப்படின்றது சாம்பிராணி ஊதவத்தி கற்பூரம் காட்டுறது இதெல்லாம் வந்து தூப ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம் இல்லைங்களா, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சாமி கும்பிடும் போது தினமும் பண்ணுற விஷயம். அது கூட நான் ஒரு விஷயம் மர்ஜ் பண்ணியிருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு. அந்த பஞ்சகவ்ய விளக்கை பற்றி பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். அதோட விசேஷங்கள்லாம் என்ன, அது வந்து நம்ம அந்த விளக்கை ஏற்றுறதுனால நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும், என்ன மாதிரி ஒரு விஷயம்லாம் அதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து தினசரி பூஜையிலே நான் பண்ணுவேன். நார்மல் விளக்கேற்றி சும்மா ஒரு வாழைப்பழம் வைக்கிறது அந்த மாதிரி. இப்போ தினசரி பூஜையில் வாழைப்பழம்ட்டு இல்லை, எனக்கு என்ன பிரசாதம் கிடைக்குதோ ஒரு பால் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது, கற்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுறது, அந்த மாதிரி என்ன என்கிட்ட இருக்கோ அதை வச்சு நான் தினசரி விளக்கேற்றுற பூஜையில் வந்து அதை நான் பண்ணுவேன். அந்த டைமே பஞ்சகவ்ய விளக்கை நான் வந்து தினசரி ஏற்ற பழக்கம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ ஸ்பெஷல் பூஜையில் அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அதனால் பஞ்சகவ்ய விளக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறது, பழங்கள் வந்து மேண்டேட்ரியா அப்படின்னா ஆமாம், குலதெய்வ பூஜையில் பழங்கள் வைக்கிறது மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் பிரசாத வகைகள் அப்படின்றதுல சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. குலதெய்வத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதுன்றது ஒரு சிறந்த விஷயம். கோவிலுக்கு போனாலுமே கோவில் வழிபாட்டிலுமே சக்கரை பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. அது வந்து ஒரு இனிப்பு, வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்கணும், இனிப்பை வச்சு நான் உனக்கு வழிபாடு பண்ணுறதுனால எங்களோட வாழ்க்கையும் அதே மாதிரி இனிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பெரியவங்கலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கும். மற்ற நெய்வேத்தியம் நம்ம பண்ணுறோம் பண்ணல, அது நம்மளோட விருப்பம் தான். நமக்கு வந்து டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம எப்படி வந்து செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட இதுதான். குலதெய்வ பூஜை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும் மேண்டேட்ரி. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பெண் தெய்வம் அப்படின்றதுனால புடவை, ஜாக்கெட்டு, பூவு, வளையல், மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு இதெல்லாம் மேண்டேட்ரி. பழ வகைகள் ஒரு வாழைப்பழமாக கூட இருக்கட்டுமே, எல்லா பழமும் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வாழைப்பழம் கூட நம்ம வாங்கி வைக்கலாம். ஸோ ஒரு வாழைப்பழம் வச்சு சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு கூட நம்ம குலதெய்வத்தை நம்ம வந்து வணங்கலாம்.
எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் நமக்கு அந்த இஷ்ட தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும். அதனால குலதெய்வத்தை மட்டும் நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு கூட குலதெய்வத்தை வழிபடுங்க. மற்ற நாட்கள்ல முடியலனாலும் இந்த ஆடி மாசத்துல வந்து கம்பல்சரி அது பண்ணுங்க. விநாயகர் முதன்மையான கடவுள் அப்படின்றது விநாயகர். விநாயகருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம். வந்து குலதெய்வ பூஜை கம்பல்சரி நம்ம பண்ணணும். இந்த 2 வழிபாடும் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெய்வங்கள்லாம் பிடிக்குமோ அத்தனை தெய்வங்கள் வழிபாடும் நம்ம பண்ணலாம். வீட்டுலன்ட்டு கிடையாது, நம்ம கோவில்ல போயிட்டு, அதாவது குலதெய்வத்தை நம்ம மறந்துட்டு மற்ற கோவில்களுக்கு, முருகர் கோவிலோ சிவன் கோவிலோ அந்த கோவிலோ இந்த எந்த கோவில், மீனாட்சி கோவில், காமாட்சி கோவில், எந்த கோவிலா வேணாலும் இருக்கட்டும், எந்த கோவிலுக்கு போய் நம்ம உருகி 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 வேண்டுனாலும் அந்த தெய்வங்களுக்கு வந்து வழிவிடுங்க. அந்த தெய்வங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்றது நம்ம குலதெய்வம் தான். ஸோ அதனால கம்பல்சரி குலதெய்வ வழிபாடுன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வழிபாடு. இது வரைக்கும் பண்ணலனாலும் இதுக்கு மேல குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பா பண்ணுங்க. உங்க எல்லாரோட குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவை நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.